குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். முதல்ல டிஸ்கிளைமரை பார்த்துடலாம், அப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். நிஃப்டி ஒரு ஸ்மால் கேப் அப், அதுக்கப்புறம் டே லைன்ஸ் எஸ்டவின் ஆகி ரீடெஸ்ட் எடுத்துட்டு டபுள் பாட்டம் சொல்லலாம், ரீடெஸ்ட்னு சொல்லலாம். அங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இதை டபுள் பாட்டம்னே சொல்லலாம் நம்ம. ஸோ அங்கேருந்து அடித்து மேலே போயிடுச்சு. ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து இது டபுள் பாட்டம் கன்ஃபர்மேஷன். ஸோ டேயில் ரீடெஸ்ட் எடுத்ததுனால ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக வச்சு நம்ம நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை டார்கெட் பண்ணிருக்கலாம். பண்ணியிருந்தோம்னா நல்ல ட்ரேட் இது. இந்த இடத்துல டார்கெட் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு 100 பாயிண்ட் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ஸ்டாப் லாஸ் 17 பாயிண்ட்டு, டார்கெட் வந்து 112 பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்து பண்ணணும். அப்போ ட்ரேடிங் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி கேம்னால ஸோ 2-3 ட்ரேட் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் நம்ம கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் கிடச்சோன்னு இவ்வளோ பெரிய ஃபாலோ ஆகணும்னா நீங்கள் பயப்படலாம், இதை தாண்டி மேலே போகல அப்படின்னு. ஆனால் இது வந்து சப்போர்ட், டே ஐக்கு மேலே இருக்கனால சப்போர்ட் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்மி தானே, 20 பாயிண்ட்னா ப்ரீமியமில் 10 பாயிண்ட் 750 ரூபா கூட தெரியுமா நம்ம வைக்கலாம். அப்புறம் எப்படி தைரியமாக ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் கண்டிப்பாக டார்கெட் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் அப்படியே சஸ்டன் ஆகி திரும்ப ஒரு சின்ன ஒரு ஐ கொடுத்துட்டு திரும்பி மார்க்கெட் வந்து 24,800 கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மற்ற எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்து இன்றைக்கி எல்லா செக்டார்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பேங்க் செக்டார் வந்து 450 பாயிண்ட்ஸு. அடுத்தது வந்து மிட் கேப்பு 2%, ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட 1.6%, கோல்டு 2% கம்மியாக இருக்குது. அண்டு சில்வர் வந்து கிட்டத்தட்ட 1.5% கம்மியாக இருக்குது. க்ரூட் ஆயில் 97 ஆகிருக்கு. இது ஏன்றதை பின்னாடி பார்ப்போம். உங்களுக்கு திடீர்னு 97 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுக்கு காரணம் இருக்குது என்னன்றதை பார்ப்போம். அப்புறம் யூஎஸ் டாலர் ஐயில் போயிட்டே இருக்குது, அது ஒரு அலார்மிங் மேட்டர். பட் நிஃப்டி மீன் இந்தியா விக்ஸு கம்மியாகிடுது. அதுதான் உங்களுக்கு மார்னிங் வந்து பெரிய அட்வான்டேஜ். ஸோ மார்க்கெட் ஏறினதுக்கு காரணம் இந்தியா விக்ஸ் கூல் ஆனோன்னா மார்க்கெட் மேலே ஏறிடுது. ஸோ இப்போ வந்து நாளைக்கு என்னது பார்ப்போம், ஓயோட பொசிஷன் பார்ப்போம். இன்றைக்கி எக்ஸ்பெரி ஓப்பனிங், ஓயோட பொசிஷனை பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ 24,788, 24,800 கிட்டத்தட்ட பெருசாக ரெசிஸ்ட் சொல்ல முடியாது, எனி டைம் உடையலாம். ஸோ உடஞ்சதுன்னா வி கேன் கோ அப் டு 24,000 வரையும் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் உடையில ரிவர்ஸ் ஆகிடுது அப்படின்னா 23,500 ரிவர்ஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 24,000 24,300 வரையும் மேலே போட்டுருக்கு, அங்கேயும் தான் மார்க்கெட் திரும்பும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு புல் பேக் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த புல் பேக் நாளைக்கு முடிஞ்சு ஃப்ரைடே ரிவர்ஸ் ஆகுதா இல்லை நாளைக்கே ரிவர்ஸ் ஆகுதான்றதை பார்ப்போம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு 2 lakhsலாம் ஒய் பெரிய விஷயம் இல்லை, இது உடச்சிடுவாங்க. ஸோ 24,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கேருந்து திரும்பத்துக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படின்றத சார்ட்டில் போய் பார்ப்போம். இப்போ ஓயை பார்க்கும்போது நாளைக்கு உடையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சார்ட் எப்படின்னு பார்ப்போம். இப்போ சார்ட்டுக்கு வந்து சார்ட்டுக்கு வந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது வந்து ஒரு புல் பேக் மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லைன் வித் மார்க்கர்ஸ் போட்டுப்போம், டைட் பண்ணிவிட்டு டே வைஸில் போடுவோம். டே வைஸில் போட்டால் நம்ம ஒரு கொஞ்சம் க்ளீனாக தெரியும் நமக்கு. மார்க்கெட் இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே வந்தது, இங்கேருந்து புல் பேக் எடுத்து திரும்பணும். ஆனால் இப்படி தூரம் மேலே போயிட்டு இருக்கு. நம்மளோட டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு நெக்லைன் 24,000, அடுத்த நெக்லைன் 24,300. ஸோ அந்த 24,000 இந்த ஜோனை உடச்சாதான் ரிவர்ஸு. அது வரையும் எனி டைம் மார்க்கெட் திரும்பலாம் அப்படின்ற நம்மளோட கணக்கு. இதுதான் டோ திரி படியும் கணக்கு. ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ முதல்ல 23,800 தாண்டணும், அடுத்து 24,000 தாண்டணும், அதுக்கு அடுத்து 24,300 தாண்டணும். இதெல்லாம் வந்து இன்ட்ராடே நடக்கக்கூடாது, க்ளோசிங் பேசிஸில் நடந்தால் தான் நம்ம மார்க்கெட் திரும்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட் திரும்பி மேலே போயிருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் திரும்பி மேலே போயிருக்கு. ஸோ இப்போ சேர்த்துக்கு இந்த ஸ்டேஜை தாண்டணும், 24,211 இந்த நெக்லைனை தாண்டணும் க்ளோசிங் பேசிஸில். அட்லீஸ்ட் இந்த நெக்லைன் தாண்டினாதான் அது வரையும் எனி டைம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இது வந்து சார்ட் படி, இப்போ இருக்கிற சார்ட் படி இப்போ வந்து இதுக்கு வரும். ஸோ நாளைக்கு வந்து என்ன ஆகுதுன்ட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 23,774 க்ளோஸ் ஆகிருந்தது. ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சடனாக இறங்கி இருக்கு பாருங்க. மார்க்கெட் இறங்கி இருக்கு பாருங்க. மத்தியானத்துக்கு மேலே இறங்கி இருக்கு சடனு. வாரோட இம்பேக்ட் வந்து ஒரு ஆயில் பிளான்ட்ல பாம் அடிச்சதுனால மார்க்கெட் வந்து கடன்னு இறங்கிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் போச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக கேப் டவுன் வாய்ப்பு இருக்கு. கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம சொன்னபடி சொல்லிய புல் பேக் என்ட்ரி, மார்க்கெட் திரும்பி கீழே வருது. ஸோ ஆகும்போது ஏதோ ஒன்று இது மாதிரி தான் நடக்கும். இது ஃபண்டமெண்டலான புல் பேக்காக இருந்தா இல்லை மார்க்கெட் இவங்க அடிக்கிறாங்களா அதெல்லாம் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் மார்க்கெட் இப்படி தான் நடக்கும். எப்பவுமே ஒரு மேலே ஏறிச்சுன்னா ஒரு சின்ன ஒரு புல் பேக் வரும், திருப்பி போகும், திருப்பி வரும். இதான் வந்து கான்செப்ட். பட் இனியோ நாளைக்கு மார்னிங் இன்னும் டைம் இருக்கு. நாளைக்கு மார்னிங் எப்படி வேணாலும் நடக்கலாம். அதுக்கு ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்து திருப்பி மார்க்கெட் மேலே போகலாம். எனியோ 24,000 or 24,300 தாண்டினாதான் நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல். அது வரையும் இட்ஸ் புல் பேக் என்ட்ரி தான். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 23,800 தாண்டினாதான் நமக்கு கால் சைடு. நெக்ஸ்ட் டார்கெட் 24,000. சப்போஸ் மார்க்கெட் வந்து இதை தாண்டலை அப்படின்னா இங்கேருந்து ரைஸ் அடித்தா ஒரு ஷார்ட் எடுத்துட்டு மார்க்கெட் நேற்றிட்டே லோவை இன்னி லோவை வந்து நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். இல்லை மார்க்கெட் கேப் டவுன் ஆகி 23,558க்கு கீழே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இதை சஸ்டெயின் தாண்டலை அப்படின்னா திருப்பி ஷார்ட் அடிக்கலாம். அது டார்கெட் இங்கே போகும். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே கேப் டவுன் கேப் அப் அந்த கான்செப்ட்லாம் போட்டிருக்கோம். அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் எடுத்து தைரியமாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இன்றைக்கி அப்படி தான் நம்ம எடுத்துருக்கணும். சப்போர்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, சப்போர்ட்டில் பையர் ஸ்ட்ராங்கு. ஸோ அதுக்கப்புறம் சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா நேற்றுக்கு வந்து பெருசாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணல. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக திருப்பி அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. தைரியமாக எடுக்கணும். இந்த இடத்துல ஒரு 20 பாயிண்ட் இந்த போனால் போட்டுன்னு எடுத்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி ரேலி எடுக்கணும். ஒரு 10 பாயிண்ட் இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளில வரக்கூடாது. வே ஹேவ் டு வெயிட். டார்கெட் போகும் அப்படின்னு வெயிட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நடுவில் எடுக்கும்போது தான் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட். இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது தைரியமாக ரிஸ்க் எடுத்துன்னு சஸ்டெயின் ஆகி மேலே போய் எடுத்து பாருங்க. கன்ஃபார்ம் 100 பாயிண்ட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட என்ன ஆச்சு உங்களுக்கு 1:10 ரேஷியோ ரிஸ்க் ரேஷியோ இந்த மாதிரிலாம் கிடைக்காது. இந்த மாதிரி சான்ஸ் தான் நீங்கள் பார்த்து எடுக்கணும். சும்மா 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பிடிக்கிறேன் டோக்கும் ட்ரேட் எடுக்கிறது நாட் அட்வைஸ். ஐ திங்க் உங்களுக்கு எல்லாம் கிளியராக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இனியோ இப்போதைக்கு மார்க்கெட் கேப் டவுன் வராமல் இருக்குது. நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி வந்தாலும் நம்ம அதோட லெவல்ஸில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். 24,300க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் தான் நம்மளை பொறுத்த வரையும் கால் சைடு. அது வரையும் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தகுந்த மாதிரி லெவல்ஸில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.